ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி வந்து வச்சுட்டு போய் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் என்ன திட்டம் போட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்கள் நேற்றுக்கு இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நேற்றுக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தானே நீங்கள் இன்றைக்கி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், உங்களுடைய பிளான் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கேட்கும்போது அப்போ சிவாவிட்ட வந்து அவங்க கேட்கவும் அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து அவங்க இந்திராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அயலின்னு சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம், சிவாவுக்கு அவருடைய அப்பா வேணும், அதுக்காக தான் நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுதான் எங்கள் சித்தப்பா வந்து சிவா தன்னுடைய மகனே இல்லைன்னு சொல்லிட்டாரலா, அப்புறமா எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கவும், இல்லை சிவாவோட அப்பா வந்து உங்கள் சித்தப்பா உதய பெருமாள் தான் அப்படின்னு சொல்லவும் இது வந்து நான் நிரூபித்து காட்டும் அப்படிங்கும்போது உடனே இந்திராணி சொல்கிறாங்க, சரி நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறனால உங்கள் பக்கமும் வந்து ஆதாரம் இருக்குமோன்னு சொல்லிட்டு நியாயம் இருக்குமோன்னு சொல்லி எனக்கு தோணுது. அதனால உங்களுக்கு நான் 1 மாதம் டைம் கொடுக்குறேன். அந்த 1 மாதத்து டைத்தில் எங்கள் சித்தப்பா உதய பெருமாள் தான் சிவாவோட அப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா சரி, நீங்கள் தொடர்ந்து இந்த வீட்டிலே இருக்கலாம். உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை நான் வந்து இந்த வீட்டில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சிவா என்னுடைய தம்பி தான் சொல்லிக்கிட்டு அந்த அங்கீகாரத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேன். ஆனால் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் நிரூபிக்க முடியலன்னா இந்த வீட்டை விட்டு நீங்கள் 2 பேரும் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே அயலி வந்து இந்த சவாலுக்கு அவங்க ஒத்துக்கிடுதாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிவா வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, என்ன அயலி அப்படின்னு கேட்கும்போது, நீ கவலைப்படாத சிவா, கண்டிப்பாக நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்குது, அதனால் நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வரவும் அப்போ தேவநாயகி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு இந்திராணி, இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு போக சொல்ல அப்படிங்கும்போது, இல்லை இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த வீட்டுக்கு நான் தான் மருமகளை தவிர இவன் இந்த வீட்டுக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இவளை இந்த வீட்டில் வந்து இருக்க விடுறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நான் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் எதுவுமே பேசக்கூடாது, இதுதான் என்னுடைய முடிவு. அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறவும் இதை கெட்டதுமே ரித்திகா, அவங்க அம்மா ஜமுனா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இவங்க அயலியும் சிவாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அங்கே இந்திராணி வராங்க. இந்திராணியை பார்த்ததுமே உடனே வந்து தன்னுடைய கணவர்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரிக்கு அயலி பேசிகிட்டு இருக்கவும் அப்போ இது புரியாமல் சிவா வந்து முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது என்னது, திடீர்னு அயலி வந்து அதாவது உண்மையிலேயே நான் அவள் கழுத்தில் தாலி கட்டின மாதிரிக்கெல்லாம் அவள் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி அங்கே வராங்க. வந்ததுமே சிவாவுக்கு புரிஞ்சிருது, ஓஹோ அயலி அதுக்காக தான் அப்படி பேசிட்டு இருந்தா போலுக்கு, இந்திராணி அக்கா நம்மளை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, அங்கே பூஜை வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து தொடங்க போகிறோம், அதுக்காக நீங்கள் 2 பேரும் வரணும், அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்லிட்டு போகவும் அவங்க போனதுக்கப்புறமா அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க சீனியர், இந்திராணி வந்துட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரிக்கு நான் பேச வேண்டியது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா வந்து சொல்கிறாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்திராணி அக்கா அங்கே வந்ததுமே நீ இதுக்காக தான் இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் வந்து சிவா வந்து அயலி இப்படி பேசுறதை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் தான் நிற்கிறாங்க. அதாவது உண்மையிலே நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா அயலி இப்படி தானே என்கிட்ட பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனசில் வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிவாவும் அயலியும் வந்து அங்கே பூஜைக்காக வரும்போது உடனே ரித்திகாவும் கபிலனும் அந்த பூஜையில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து இந்திராணி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் எந்திரிங்க அப்படிங்கவும் எதுக்காக நாங்கள் எந்திரிக்கணும் அப்படின்னு ரித்தியா கேட்குறாங்க. இப்போ தேவநாயகி கேட்கவும் உடனே வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு, என்ன இருந்தாலும் சரி தான், உங்கள் 2 பேரோடையும் பெரியவங்க இவங்க 2 பேரும் தான், அதனால ஃபஸ்ட்டு பூஜை இவங்களுக்கு தான் அந்த மரியாதையை கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் அவங்க 2 பேருக்கும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே ரித்திகாவுக்கு வந்ததே கோபம். என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவன் நான், இவன் என்னன்னா இந்த வீட்டில் பூஜை பண்ணுறதுக்காக இவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்காரணுமா, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கவும் அப்போ தேவநாயகியும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்திராணி, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரி தான், என் பையனுக்கும் ரித்திகாவுக்கும் முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கு, அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த பூஜையை வந்து செய்யணும், நீ எதுக்காக இவங்க வந்து திருட்டுத்தனமாக தாலி கட்டிட்டு வந்தவங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜமுனாவும் சொல்லவும் உடனே வந்து இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு ரித்திகா, அவங்க எப்படினாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உன்னோட பெரியவ வந்து அயலி தான், அதே மாதிரிக்கு கபிலனோட மூத்தவ வந்து சிவா தான், அதனால அவங்க 2 பேரும் தான் உங்க 2 பேரோடையும் பெரியவங்க, அவங்களுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் வந்து முதல் மரியாதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதனால நீங்கள் 2 பேரும் எந்திரிங்க
அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கபிலனுக்கும் ரொம்பவே கோபமா வருது. அப்போ வந்து இந்திராணிகிட்ட சொல்றாங்க, என்னக்கா நீ பேசிட்டு இருக்கிற, உன்னுடைய தம்பி நான் தானே அப்படிங்கும்போது, இங்க பாரு, எப்போ நான் சிவாவை நான் தம்பின்னு சொல்லி நான் கூப்பிட ஆரம்பிச்சிடணும் அப்பவுமே வந்து அவனும் என்னுடைய தம்பி ஆயிட்டா அப்படிங்கவோ, அப்ப தேவநாயகி வந்து சொல்றாங்க, என்ன இந்திராணி நீ பேசிட்டு இருக்கிற, கபிலனும் அந்த சிவாவும் ஒன்னா என்ன, கபிலன் வந்து உன்னுடைய சொந்த சித்தப்பா பையன், ஆனால் இவன் யாரோ, இவனுக்கு அட்ரஸே கிடையாது, இவனை போய் நீ சும்மா தம்பின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக தம்பிங்கிற அங்கீகாரத்தில் இவனுக்கு கொடுத்துட முடியாது. நம்ம யார், நம்ம பரம்பரை யார், நம்ம பரம்பரைக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம், நீ இப்படிலாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக வந்து எனக்கு பிடிக்கல அது அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் ரித்திகாவை தான் நம்ம இந்த வீட்டுக்கு மருமகளை அழைச்சிட்டு வந்தோமே தவிர ரித்திகாவோட அக்கா அப்படிங்கிறது ஒன்றை தவிர மற்றபடி இவகிட்ட எந்த தகுதி இருக்குது, இவங்க ரெண்டோருமே இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் செய்கிற பூஜையை நம்ம எப்படி வந்து இவங்க ரெண்டோருக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கணுமே தவிர எங்கிருந்தோ வந்து இவங்க ரெண்டோருக்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் என்ன பேசினாலும் சரி தான், சிவாவை நான் எப்போ தம்பின்னு சொல்லி கூப்பிட்டனோ அப்போமே உண்மையிலேயே அவனை என்னை தம்பியாக தான் நான் ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரிக்கு தான் ரித்திகாவோட அக்கா வந்து அயலி. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டோருக்குமே இந்த வீட்டில் வந்து உரிமை இருக்குது, சொந்தமும் இருக்குது. நீங்கள் இப்படி பேசுறது நிறுத்துங்க, இங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் எந்திரிச்சு போங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவையும் உட்கார சொல்லவும், இது கேட்டதுமே ரித்திகா வந்து எந்திரிச்சு போகிறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ ஜமுனா வந்து ரித்திகாவை தடுக்கிறாங்க. இங்கே பாரு ரித்திகா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும், நீ பார்த்துட்டு தானே இருந்த இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படிங்கும்போது, என்னை விட அவளுக்கு தான் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் ஜாஸ்தியாக இருக்குதா இந்திரா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், எனக்கு வந்து இந்த பூஜையில் இருக்கிறதுக்கு இஷ்டமே கிடையாது, நான் அந்த பூஜையிலே நான் கலந்துக்கிட மாட்டேன் அப்படிங்கவும், உடனே ஜமுனா வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாரு ரித்திகா, நான் சொல்கிறது கேளு, இந்திராணி எடுக்கிற முடிவு தான் இந்த குடும்பத்தில் வந்து எல்லாருமே சம்மதிப்பாங்க. அதனால நீ இப்போ வந்து எடுத்தோம் கவுதுன்னு சொல்லிட்டு போனேன்னா அது நம்மளுக்கு வந்து சாதகமாக அமையாது, நம்மளுக்கு எதிராக தான் அமையும். இப்போ மட்டும் இந்த பூஜையில் நீ கலந்துக்காம போனேன்னா இந்திராணியோட கோபத்துக்கு நீ ஆளாயிருவே, அதனால நீ கொஞ்சம் அமைதியாயிரு. இப்போ தானே வந்திருக்கிற அந்த அயலியும் சிவாவும், இவங்களாம் போக போக நம்ம வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடலாம், ஆனால் இப்போ அதுக்காக நீ கோவப்படாத, நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலியும் சிவாவும் வந்து இந்த பூஜையில் வந்து இல்லை அவங்களே இருக்கட்டும், நாங்கள் அப்புறமா கலந்துக்கிடுது அப்படிங்கும்போது, இது நான் சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் அதில் உட்காருங்க அப்படின்னு இந்திராணி சொல்லவும், அப்போ அயலியும் சிவாவும் வந்து இந்த பூஜையில் உட்காருதாங்க. உட்கார்ந்ததுமே பூஜையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இந்திராணி உதய பெருமாளையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உதய பெருமாளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன இருந்தாலும் சரிதான், இந்திராணி சொன்னதுதான் உண்மை. ஏன்னா கபிலனோட பெரியவன் வந்து சிவா தான், அது மட்டும் இல்லாம சிவா என்னுடைய மகன், அதனால இந்த பூஜையில வந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் உட்காரணும். ஆனா அந்த உண்மை என்னைக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுனா அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க உதய பெருமாள் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலியும் சிவாவும் ஒன்னா உட்காந்து அது பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்திராணி வந்து அயலிக்கு சிவாவுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எய்டுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க. அப்போ வந்து பத்மா பாட்டிகிட்ட வந்து அவங்க இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எய்டுக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கவும், இதை வந்து ரித்திகாவும் ஜமுனாவும் கிட்ட ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. அம்மா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா, நம்ம வீட்டில் தான் இந்த அயலியால் பிரச்சனை இருந்துன்னு சொன்னோம்னா இப்போ இந்த குடும்பத்தில் வந்து நான் சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் ஏற்கனவே இந்த இந்திராணியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இப்போ என்னென்னா எனக்கு பிடிக்காத அந்த அயிலே இந்த குடும்பத்தில் வந்து இருந்துக்கிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் எய்டுக்காக அந்த இந்திராணி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமாம்மா அப்படிங்கும்போது, அப்போ வந்து ரித்திகாட்ட அவங்க ஜமுனா சொல்கிறாங்க, இது உனக்கு மட்டுமா கடுப்பாக இருக்குது, எனக்கும் தான், இந்த அயிலியை சும்மா விடக்கூடாது, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அயிலி கிட்ட போய் அவங்க ஜமுனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு அயிலி, ஒழுங்கு மரியாதையாக நீயும் சிவாவும் இந்த வீட்டை விட்டே போயிருங்க அப்படிங்கும்போது, அப்போ அயிலி சொல்கிறாங்க, இல்லை சித்தி, நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தான் இருப்போம் அப்படின்றதாங்க. இதை கிட்டதுமே ஜமுனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.